தக்காளி ஏதோ போடுறோம் அப்படின்னா மீனை நம்ம அறுவடை பண்ணுறதுக்குள்ளே அதுலேருந்து கிடைக்கிற போகம் ஒரு பக்கம் இருக்கும். கீரை தக்காளி என்ன காய்கறிகள் போடுறோமோ அதுலேருந்து கிடைக்கிற ஒரு போகம் அப்படி இருக்கும். ஒரு அக்வாபோனிக் சிஸ்டம் செட் பண்ணால் என்ன நல்லா நீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபிஷ் டேங்க்ஸ். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபில்டர் டேங்க் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயோ ஃபில்டர் டேங்க் வேணும். ஸோ இந்த ஃபில்டர் டேங்க் எதுக்கு, இந்த ஃபில்டர் அண்ட் பயோ ஃபில்டர் டேங்க் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் டேங்க் வந்து ஃபிஷ்ஷோட சாலிட் வேஸ்ட் வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபில்டர் டேங்க். பயோ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வேஸ்ட் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வாட்டர்ல டிசால்வ் ஆகிருக்க அமோனியா, நைட்ரேட் அண்ட் நைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பயோ ஃபில்டர் அப்படின்றது வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஃபிஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மேண்டட்ரி. ஸோ அக்வாஃபோனிக்ல பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் நம்ம க்ரோ பண்ணணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் கிடைக்கும், ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்.